தன்னை பெற்றவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற்று பெருமை தேடித்தர காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை உருவாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வினை தொடங்க வேண்டுகின்றேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்னென்ன தியாகம் செய்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் முன்னேறிவிடலாம். ஏனென்றால் நான் சென்ற வாரம் சந்தித்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு உணவகத்தில் ஒரு குடும்பம் சாப்பிட வந்திருக்காங்க. 3 பசங்க, ஒரு அம்மா ஒரு அப்பா இருக்காங்க. அவங்க கிட்ட காசு கம்மியா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்பா சொல்ற நீங்க சாப்பிடணும்னு சொல்ற அம்மா பார்த்து இல்லைங்க எனக்கு பசிக்கல. அந்த அம்மா அந்த அப்பாவை பார்த்து சொல்றாங்க சரி நீங்க சாப்பிடுங்க, எல்லாமே எனக்கு பசிக்கல, எனக்கு டீ மட்டும் போடுறாங்க. ஆனா அந்த 3 பிள்ளைகளுக்கும் என்ன வேணுமோ அதை அப்படியே வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்து அந்த 2 பெற்றோர்களும் மன மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்க தொடங்கிதான், இங்க இருந்து தொடங்குது பெற்றோர்கள் மாணவர்களுக்கு செய்யும் தியாகம் என்பது. அது எங்க வந்து முடியுது தெரியுமா? தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைத்து விட்டால் தன் போட்டிருக்கின்ற மூர்த்தி முதல் விற்று அவளுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற வரைக்கும் பெற்றோர்கள் தியாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் மாணவ செல்வங்கள் தயவு செய்து உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக என்ன தியாகம் செய்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சி தர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். ஏனென்றால் இன்றைய பெற்றோர்கள் யாரும் தன் பிள்ளைகள் நல்லா படித்து எதிர்காலத்தில் நம்மளை சரியாக பார்த்துக் கொள்வார்கள், தன்னால் முடியாத காலத்தில் தனக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள் என்று எந்த பெற்றோரும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்களுக்கு தெரியும் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று. அவர்கள் மாணவர்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தான் இப்ப தன் பிள்ளையை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ அதை தன் பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்களாக மாறும்போது கஷ்டப்படக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு மாணவர்களையும் படிக்க வைக்கின்றார்கள். பெற்றோர்கள் படிக்க வைப்பதில் 2 வகை உண்டு. ஒன்று 5 வட்டிக்கு 10 வட்டி கடன்பட்டாவது தன் பிள்ளையை ஆங்கில பள்ளியில் படித்து வைத்து விட்டால் அவன் எப்படியாவது தன் வாழ்க்கையில் முன்னேறி விடுவான் என்று நற்பாசையில் கடன் வாங்கி படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள். இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, தான் பிள்ளையை போயிட்டு அரசு பள்ளியில் படிக்க வச்சா இவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஏளனம் பேசுவார்கள் என்று தன் சுய கௌரவத்திற்காக மட்டுமே ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் பெரும்பாலானவர்கள் நான் முதலில் சொன்ன பெற்றோர்கள் தான், எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களாகிய நீங்கள் தயவு செய்து அதிக மதிப்பெண்களை பெற்று அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.